தமிழகத்தில் இருக்கிற இந்துக்கள் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா? நம்ம தமிழகத்தில் இருக்க இந்துக்களுக்கு சூடு சொரணம் இருக்கா? அதை தெளிவுபட சேகர் பாபு எப்படி கேட்கிறாருன்னா, சோத்த திங்கிறியா இல்ல பிய திங்கிறியான்னு கேட்கிறாரு. இல்ல பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்றது கெட்ட வார்த்தையா? ஏதாவது உங்களை திட்டினா உங்களுக்கு கோவம் வரும், திட்டலாம். பாரத் மாதா கி ஜெயன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? உங்களுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு வந்து உட்கார வச்சிருக்கிறதுனால, ஒரு அமைச்சராக்கி வச்சிருக்கிறதுனால நீங்க வந்து மக்களை பார்த்து இந்த கேள்வி கேட்பீங்களா? இதே நீங்க சர்ச்சில் இருக்கிற ஒருத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா? உங்களுக்கு சின்னவர் வாழ்க, சின்ன பகவதி வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, இன்பநிதி வாழ்கன்னு சொல்லியிருந்தா அப்படி உங்களுக்கு பூரிப்பா இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, முறைச்சு பார்த்தா அடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டாந்துருக்காங்க. முறைச்சா நீ சின்ன பசங்க என்ன பண்ணுவ? நீ அவனை 4 அடி அடிப்பா, அவன் இப்படி பார்த்துருக்கோம். அருவாவை எடுத்து அவனை போட்டு கண்டமா வெட்டுறது. முதல்ல அந்த வெட்டுப்பட்ட பையன் உயிரோடு இருக்கானா இல்லையா, அவன் வந்து அந்த அவ்வளோ சீரியஸாக இருக்க மாதிரியான இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா காவல்துறை என்ன சொல்கிறாங்க, அவனே டிஸ்சார்ஜ் ஆகி அவன் ஊருக்கு போயிட்டான். எப்படி அவனே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போவான்? நீங்கள் எப்படி விட்டீங்க? அப்படி கேவலமாக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த பக்கம் என்ன சொல்கிறீங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கஞ்சா அடிச்சுட்டு அருவாவை சுற்றிட்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பார்த்தீங்களா? நீங்கள் டிடியை வச்சு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அப்புறம் அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அப்பா ஈழமகள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு காஸ்டியூமே மாற்றாம வேற ஒரு இதுக்கு வந்து அதே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுது. எதுக்குங்க இப்படி நாடகம் ஆடுறீங்க? இந்த தமிழகத்துக்கே தமிழை கொடுத்தவர், தமிழகத்துக்கே அடையாளத்தை கொடுத்தவர், தமிழர்களுக்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தவர், தமிழ் ஆ ஊ ஈன்னு பேச கற்றுக் கொடுத்தவர், அப்படிப்பட்ட கலைஞர்கிட்ட உட்காந்து சமாதியில போராட்டம் நடத்துறாங்க பெண்கள். எப்படி தூக்கிட்டு போறீங்க? ஆண் காவலர்களை விட்டு இந்த குண்டு கட்டா தூக்குற மாதிரி பாருங்க, காலை 2 பேர் கையை 2 பேர் பிடிச்சா அலேகா தூக்கிட்டு போறாங்க. இதான் உங்க வெல்லும் தமிழக பெண்கள் திராவிட மாடல் லட்சணமா? திருத்தணியில நடந்த சம்பவமே அவன் ரீல்ஸ் போட்டு ரீல்ஸ் வைரல் ஆகி அதுக்கப்புறம் பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா காவல்துறை கவனத்துக்கு போகுது. அப்ப எவன் கொலை பண்ணானா அவனே வெட்டி ரீல்ஸ் போடுவான், வெட்டிட்டேன் பாருடான்னு. அதுக்கப்புறம் நீங்க போய் துரிதமா நடவடிக்கை எடுத்து அவனை பிடிப்பீங்க. இதான் உங்க டக்கா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிரணி நிர்வாகியான சுமதி மேகரன் மேம் தான். மேம் வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ காலையிலேயே ரீசெண்டாக ரொம்ப சேகர் பாபு என்ன பொங்கல் சாப்பிட்டாருன்னு தெரியல, ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காரு மேம். ஓகேங்களா? கேட்டால் வந்து அங்கே வந்தவங்கலாம் வந்து பாஜகவினர் தான் அவ்வளோ கோஷம் போட்டாங்க, அதனால் வந்து இதில் கொந்தளிச்சிட்டாங்கன்ற மாதிரி திமுக தரப்பில் தெளிவாக நாங்கள் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். தமிழகத்தில் இருக்கிற இந்துக்கள் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா? நம்ம தமிழகத்தில் இருக்க இந்துக்களுக்கு சூடு சொரணம் இருக்கா அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதை தெளிவுபட சேகர் பாபு எப்படி கேட்குறாருன்னா, சோத்த திங்கிறியா இல்லை பிய திங்கிறியான்னு கேட்குறாரு. அது இந்துக்களை பார்த்து கேட்டிருக்காரு. அப்போ தமிழகத்தில் இருக்க இந்துக்கள் பதில் சொல்லணும். நம்ம சோத்த திங்கிறோமா என்னத்தை திங்கிறோன்றத 2026 எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓட்டு போடுறது தெரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு போகிற பக்தர்களை எவ்வளோ உச்சபட்ச ஆணவத்தோடையும் திமுறோடையும் நீங்கள் அணுகுறீங்கன்றதுக்கு வந்து சேகர் பாபு அவர்கள் பேசியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் கோவில்களுக்கு போகிறதுக்கு அப்பெல்லாம் அங்கே இருக்க பக்தர்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, நில்லு திருப்பதியில் போய் 24 மணி நேரம் நிற்பான், இவனுக்கு என்னென்னா அவன் வேணும் ஒருமையில் பேசுறது. சார் என்ன சார் இவ்வளோ நேரம் நிற்கிறான், நில்ல என்ன அப்போ அப்படின்னு ஒரு வயசானவங்களா இருந்தாலும் அப்படி பேசுறது. ஒருமையில் பேசுறதுக்கும் அவங்கள அவன் வேணும் பேசுறதுக்கும் சோத்த திங்கிறியா எதை திங்கிறன்னு கேட்கறதுக்கும் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? உங்களுக்கு ஓட்டு போட்டு இன்றைக்கி வந்து உட்கார வச்சிருக்கிறதுனால, ஒரு அமைச்சராக்கி வச்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து மக்களை பார்த்து இந்த கேள்வி கேட்பீங்களா? இதே நீங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒருத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா? இல்லை ஒரு இது இஸ்லாமிய பண்டிகையில் இருக்கிற ஒருத்தவங்களை போய் பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னா, அப்போ இந்துக்கள்னா உங்களுக்கு இலக்காரமாக போயிருக்கு. அதுவும் எங்கே சுசீந்திரம் கோவிலுக்குள்ளே இருக்கிற பக்தர்களை பார்த்து நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, அப்போ இந்துக்கள் முழிச்சுக்கணும். அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆணவமும் திமுறும் அதிகமாக இருக்குது அப்படின்னா, சோத்த திங்கிறோமா எதை திங்கிறோம் அப்படின்றத இவங்களுக்கு 2026 எலெக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும். இருந்தாலுமே அவர் வந்து அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இது வந்து பாஜகவினர் தான் பாரத் மாதா கி ஜெயின் கோஷம் போட்ட உடனே வேணும்னு வெறுப்பு. பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்றது கெட்ட வார்த்தையா? ஏதாவது உங்களை திட்டினா உங்களுக்கு கோவம் வரும், திட்டலாம். பாரத் மாதா கி ஜெயின்னு சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? இல்லை ஏன் கோவம் வருது சொல்லுங்க. அப்போ பாரத் மாதா கி ஜெயின் யாரும் சொல்ல மாட்டாங்களா? தமிழ்நாட்டில் அந்த கோஷம் முடிச்சதே இல்லையா? இதனா ஈவேரா, நீங்கள் சொன்ன மாதிரி ஈவேரா ஒருத்தர் தான் வந்து சுதந்திர தினத்தை கருப்பு தினம்னு சொல்லி கருப்பு கொடி காமிச்சவர். அம்மா வெள்ளக்கார ராணியம்மா உங்கள் காலை கழுவிக்கிட்டே இருக்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு லெட்ரு போட்டவர். மித்தபடி இங்கே தமிழ்நாட்டில் தான் விடுதலை போராட்டத்துக்கான மிகப்பெரிய தலைவர்கள்லாம் உருவான இடம் இந்த தமிழ்நாடு. இங்கே பாரத் மாதா கி ஜெயும் வந்தே மாதரமும் எல்லா இடத்துலையும் முழங்குச்சு. அப்போ நீங்கள் ஏன் பாரத் மாதா கி ஜெயின்னு சொன்னால் உங்களுக்கு ஏன் கோவம் வருது? எதுக்கு இது பண்ணுறீங்க? அந்த இடத்துல என்ன சிச்சுவேஷன் என்ன நடந்ததுனே தெரியாம அப்போ நான் சொன்னால் அதுக்கு நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? நீங்கள் உங்களுக்கு சின்னவர் வாழ்க, சின்ன பகவதி வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, இன்பநிதி வாழ்கன்னு சொல்லியிருந்தா அப்படி உங்களுக்கு பூரிப்பாக இருந்திருக்கும். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு இந்த அளவுக்கு வார்த்தைகள் தடிமனாக யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு யார் கொடுக்குறது இந்த அதிகாரத்தை தான் நாங்கள் கேட்குறோம்.
பொதுமக்களை நீங்க வந்து இந்த அளவுக்கு உச்சபட்ச ஒரு ஆணவத்தோட அணுகிறது எதனால? அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? காசு கொடுத்தா அவன் ஓட்டு போட போறான். அந்த ஒரு அந்த மமதை தானே நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அப்ப அதனால தானே சோத்த திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறேன்னு சொல்லி கேட்குறீங்க. அதுதான் கேட்குறோம். இந்துக்கள்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இலக்காரம், இந்துக்கள்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து திமுரு. இதுக்கு கண்டிப்பா இந்துக்கள் வந்து 2026 வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தக்க பதிலடியும் பாடத்தையும் கொடுப்பாங்க. ஓகே. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்க்க முடிஞ்சு நம்ம திருத்தணியில் வந்து நிறையா ரீல்ஸுக்காண்டி சில விஷயம் மாசு அவர்கள் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் கஞ்சாங்கிறதே கிடையாது, 0. அதாவது இவங்க ஆட்சி வந்து 2.0, தமிழ்நாட்டில் கஞ்சா 0. கஞ்சா செடி வளர்க்குறது 0. அங்கே கவர்மெண்ட்ஸ் இதில் ஹாஸ்பிட்டலில் 3 அடி உயரத்துக்கு கஞ்சா வளர்க்குறாங்க. நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சாங்கல்ல, அதான் நமக்கு நாமே கஞ்சா பயிரிட்டு நம்மளே அதை அறுவடை பண்ணி சாகுபடி பண்ணி நம்மளே வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு. கஞ்சா நீங்கள் ஒன்றும் கிடையாது. போன ஏடிஎம்கே ஆட்சியில் எங்கே யார் வீட்டில் இளவு விழுந்தாலும் உடனே இங்கே போய் உட்காந்துருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குழந்தை ஒரு அந்த அவங்க அப்பா தோண்டின குழியில் அந்த ஆழ்துளை கிணறை சரியாக மூடாமல் அந்த குழந்தை அதில் விழுந்துருச்சு. ஒரு வாரம் எவனையும் தூங்க விடலை, சாப்பிட விடலை, தீபாவளி கொண்டாட விடலை. ஒட்டுமொத்த மீடியாக்களும் அங்கே போய் உட்காந்து தேரா போட்டு பண்ணீங்க. திருத்தணியில் 4 பசங்க, 4 பேர் ஸ்கூல் படிக்கிற பசங்க, அதை நீங்கள் கவனிக்கணும். 4 பேர் ஸ்கூல் படிக்கிற பையன் கஞ்சா போதையில், மது போதையில் அருவாவை எடுத்து சொல்லிட்டுக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வடமாநில இளைஞன் அந்த ட்ரெயினில் போகிறான். நீங்கள் இப்போ ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, சேகர்பாபு அவர்களுக்கு வந்து பாரத் மாதா கி ஜெயன்னு சொன்னாலே சோத்த திங்கிறியா பிய திங்கிறியான்னு கேட்குறாரு. அவன் வடமாநில இளைஞன் அவன் பாட்டுக்கு சும்மா உட்காந்துருக்கான், அவனுக்கு மொழி புரியாது என்னது. இவங்க போய் அவனுக்கு முன்னாடி கருவாவை சுற்றுறது, அவன் தலையில் தட்டுறது, இதெல்லாம் பண்ணோன்னா அவன் திருப்பி ரியாக்ட் பண்ணியிருக்கிறான், முறைச்சு பார்த்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் காவல்துறை அதிகாரி. தமிழ்நாட்டில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, முறைச்சு பார்த்தா அடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டாந்துருக்காங்க. அவர் முறைச்சா நீ சின்ன பசங்க என்ன பண்ணுவ? நீ அவனை 4 அடி அடிப்பா, அவன் இப்படி பார்த்துருக்கோம். அருவாவை எடுத்து அவனை போட்டு கண்டமாக வெட்டுறது, அதை வீடியோ எடுத்து போடுறது. அந்த வீடியோவை 4 செகண்டுக்கு மேலே பார்க்க முடியல, அவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த சின்ன பசங்க கத்தியை வச்சு சுற்றுறான்ல, அவன் கத்தியை ஹேண்டில் பண்ணுறத நீ பார்த்தியா? முதல் முறையை கத்தியை யூஸ் பண்ணுறான், அப்படி யூஸ் பண்ணுவானா? அப்போ நீ அவனுங்களை சிறார்கள்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ அந்த பசங்களை வேற யாராவது ஒரு கேங்ஸ்டர் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறாங்களா? அந்த பசங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? இல்லை அவன் ஏதாவது ஒரு கேங்கில் இருக்கானா? இல்லை இப்போ யாரோ இவனுங்க இந்த மாதிரி ரீல்ஸ் தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தா தொடர்ந்து அந்த மாதிரி அவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியுது. இப்போ இதை பார்த்துட்டு ஏதோ ஒரு தீவிரவாத குரூப் இருக்குது, ஏதோ ஒரு நக்சல் குரூப் இருக்குது, டேய் வாடா நீ பார்த்து உனக்கு அமௌண்ட் தரேன், நீ போய் அவனை வெட்டிட்டு வா, நான் பணம் தரேன். எவ்வளோ சினிமாவில் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா? நீங்கள் எல்லா ஏரியாலையும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் யூடியூப்ல எவன் வீடியோ போடுறான், எவன் ஃபேஸ்புக்கில் என்னென்ன போஸ்ட் போடுறான், எவன் ட்விட்டரில் என்ன பண்ணுறான், அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அத்துப்படியே தெரியுதா இல்லையா? நம்ம வீட்டு அட்ரஸ்லாம் போலீஸ்க்கு இப்போ தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியுது இல்லை? அப்போ உங்கள் ஏரியாவில் எவன் கஞ்சா குடிக்கி, எவன் அருவா வச்சுட்டு சுற்றுறான், எவன் போய் உரண்டு இழுக்கிறானே, எங்கேயோ ஒரு பிரச்சனைனா அங்கே இவன் தான் இருப்பானே, அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்போ ஒரு அருவாவை எடுத்துகிட்டு இவனுங்க சுற்றுறானுங்கன்னா அப்போ இங்கே காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்கு? முதல்வர் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு? இங்கே ஒட்டுமொத்த மீடியாவும் இதை பற்றி எதாவது பேசியிருக்கா? எல்லாரும் அப்படியே என்னமோ ஒரு விஷயம் மாதிரி கடந்து போயிட்டு இருக்கீங்க. எவ்வளோ ஒரு சீரியஸான இஷ்யூ இது. முதல்ல அந்த வெட்டுப்பட்ட பையன் உயிரோடு இருக்கானா இல்லையா, அவன் வந்து அந்த அவ்வளோ சீரியஸாக இருக்க மாதிரியான இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா காவல்துறை என்ன சொல்கிறாங்க, அவனே டிஸ்சார்ஜ் ஆகி அவன் ஊருக்கு போயிட்டான். எப்படி அவனே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போவான்? நீங்கள் எப்படி விட்டீங்க? என்ன அர்த்தம் அது? நீ அவன் எந்த ஊரோ அவங்களோட அம்மா அப்பா இங்கே வர வைக்க முடியாதா? அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா அப்பா இங்கே வர வைக்க முடியாதா? இப்போ நீயே ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கீங்க, இப்போ நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் ஆகிருக்கேன்னா எனக்கு நான் சார் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறேன் அப்படின்னு அப்படியே விட்டுருவீங்களா நீங்கள்? என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? என்ன கேவலமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே முழு பூசணிக்கு அவள் சோத்துல மறைக்கிறோன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்க ஒரு டைனோசர் முட்டையவே சோத்துல மறைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கேவலமாக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த பக்கம் என்ன சொல்கிறீங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கவனா என்ன பண்ணிட்டு இருக்கான்? கஞ்சா அடிச்சுட்டு அருவா சுற்றிக்கிட்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பார்த்தீங்களா? நீங்கள் டிடியை வச்சு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க, உட்காந்து ஃபங்க்ஷன் நடத்திட்டு உட்காந்துருக்கிறீங்க. முழுக்க ட்ராமாவை தவிர ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அப்பா ஈழமகள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு காஸ்டியூமே மாற்றாமல் வேற ஒரு இதுக்கு வந்து அதே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு முன்னாடி அப்படி தான் அந்த நரிக்கருவா பொண்ணை வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. எதுக்குங்க இப்படி நாடகம் ஆடுறீங்க? இப்படி வெறுமனே நாடகம் ஆடியே நீங்கள் ஆட்சியை நடத்திடலாம் அப்படின்னு முடிச்சிட்டீங்க. நீங்கள் இந்த நாடகத்தாடி 26 எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்களா? வெல்லும் தமிழ் பெண்கள்னு வெக்கமே இல்லாமல் சொல்கிறீங்களே. செவிலியர்கள் எல்லாமே பெண்கள் தானே, அவங்க என்ன பண்ணுறீங்க? ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, வெல்லும் தமிழ் பெண்களை என்ன பண்ணுறீங்க? 4 போலீஸ் 4 பக்கம் கை 2 கால் 2 முடிச்சு தூக்கிட்டு போகிறாங்க. யார? வெல்லும் தமிழ் பெண்களை. எங்க? கலைஞர் சமாதியில். இந்த தமிழகத்துக்கே தமிழை கொடுத்தவர், தமிழகத்துக்கே அடையாளத்தை கொடுத்தவர்,
தமிழர்களுக்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தவர், தமிழ் ஆ ஊ ஈன்னு பேச கற்றுக் கொடுத்தவர், முத்தமிழ் வித்தகர். இன்னைக்கு கலைஞர் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு நான்லாம் படிச்சிருக்க முடியாது. இன்னைக்கு நான்லாம் இந்த சேனல்ல வந்து உட்காந்து பேசுற காரணமே யாரு? கலைஞர் தான். அப்படிப்பட்ட கலைஞர்கிட்ட உட்காந்து சமாதியில போராட்டம் நடத்துறாங்க பெண்கள். எப்படி தூக்கிட்டு போறீங்க? ஆண் காவலர்களை விட்டு இந்த குண்டு கட்டா தூக்குற மாதிரி பாருங்க, காலை 2 பேர் கையை 2 பேர் பிடிச்சா அலேகா தூக்கிட்டு போறாங்க. இதான் உங்க வெல்லும் தமிழக பெண்கள் திராவிட மாடல் லட்சணமா? கனிமொழி அக்கா எங்க போனாங்க? தமிழ்நாட்டு இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க. நாங்கள் அந்த அக்கா, இந்த அம்மா இந்தியாவிலேயே நமக்கு வைத்த கலக்குது. எம்மா அடுத்தது ஆரம்பிச்சிட்டியாம்மா அப்படின்னு. ஏற்கனவே போன எலெக்ஷனுக்கு இந்த அம்மா தான் வாக்குறுதிகள் தயார் பண்ணாங்க. இன்னும் அதுக்கே பதில் சொல்லி முடிக்கல. கிட்டத்தட்ட 535 கலராக ரீல் சுற்றுனாங்க. அதில் நீங்கள் ஒரு 100 கூட நிறைவேற்றலைன்றத எல்லாத்தையும் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ திருப்பி அடுத்த எலெக்ஷனுக்கு வாக்குறுதி தயாரிக்க மாட்டாங்களாம். ஏன்டா அது முதல்ல சொன்னதுக்கே இன்னும் ஒன்றுத்துக்கு முடிவை காணா, இதுக்குள்ளே அடுத்த வாக்குறுதியை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா? அது யார் தலைமையில்? அதே கனிமொழி அக்கா தலைமையில். அப்போது இன்னும் என்னென்ன ரீல் கலராக சுத்த போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். எங்கே திரும்பினாலும் பெண்களுக்கு பிரச்சனை, மக்களுக்கு பிரச்சனை. போக்சோ வழக்குகள் 50% மேலே அதிகம். குழந்தைகளை வெளியில் கூட அனுப்ப முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கு. பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க முழுக்க கஞ்சாவுக்கு அடிமையாகி சிந்தட்டிக் ட்ரக், இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. சிந்தட்டிக் ட்ரக் கிடைக்குது, ஒரு அளவு தெரியாமல் எடுத்துட்டானா உயிரே போயிடுற அளவுக்கான ஆபத்து இருக்குது. அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ இளைஞர்கள், அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் செத்து போகிறான். எவ்வளவோ வருது, எதுவும் வெளியில் தெரியல. சும்மா ஒரு பெட்டி செய்தியாக, ஒரு வரி செய்தியாக போட்டு ஒட்டுமொத்த மீடியாவையும் கையில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழக மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஒரு புள்ள, உன் வீட்டில் 1 வயசு புள்ள இருக்குது அப்படின்னா நீ திமுகவுக்கு ஓட்டு போடுறேன்னா உன் புள்ள தலையில் நீயே எழுதி வைக்கிற ஒரு வென அது அப்படின்றத நீங்கள் முடிச்சுக்கணும். உன் வீட்டில் இருக்க கடைக்கோடி தமிழனோட வீட்டுக்கும் கஞ்சா போகிற வரைக்கும் இவங்க விட மாட்டாங்க. கஞ்சா குடிக்காமல் ஒரு புள்ள கூட வீட்டில் இருக்கக்கூடாது. சாராயம் அடிக்காமல் ஒரு ஆம்பளை கூட வீட்டில் இருக்கக்கூடாது. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு பொம்பளை புள்ள கூட இருக்கக்கூடாது. இது இல்லாமல் உனக்கு இன்னும் வெரைட்டியாக என்னென்ன வேணும் அத்தனையும் கிடைக்கும். 24 மணி நேரமும் சரக்கு சப்ளை, 24 மணி நேரம் பார் திறந்துருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 50,000 கோடி டார்கெட் வச்சு இன்னைக்கு தமிழனை குடிகாரனாக்கி, கடங்கார மாநிலமாக்கி ஒரு கேவலமான நிலைமைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க இந்த திராவிட மாடலை மக்கள் முற்றுமுச்சிடும். இந்த 2026 இல்லை, இன்னும் 15 வருஷம் ஆனாலும் இவங்க திருப்பி ஆட்சிக்கு அப்படின்றத கனவுல கூட நினச்சி பார்க்க முடியும். நீங்கள் சொன்னீங்க மேம், கனிமொழி அவர்கள் இந்தியாவிலேயே அப்படிங்கிறனாவே பயமாக இருக்குது அப்படின்ட்டு. ரீசெண்டாக அந்த மகளிர் மாநாடு, வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் கூட சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன்ட்ட, அதாவது ஸ்டாலின் அவர்கள்ட்ட, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவையே நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் நாங்கள் பாதுகாக்க சொல்லி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் சொல்கிறேன். இந்த இந்தியாவிலேயே பீகாரில் நீங்கள் தான் சொல்லுவீங்க, பீகார்லாம் பானிபூரி வாயேன், அவனுங்களாம் வடக்கணுங்க, படிக்காதவங்கன்னு. அங்கேயே அவங்க என்ன சொல்கிறாங்க, பெண்களுக்கு சேஃப்டி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு பெண்கள் முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க படித்த பெண்கள் அந்தளவுக்கு கூட அது இல்லாமல் இருப்பாங்க? பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறதே இல்லாமல் இருக்குன்றது டெய்லி நியூஸ் படித்தா தெரிஞ்சிடலங்க. இப்போ நீங்கள் என்ன நாடகம் ஆடுறீங்க? இந்தியா முழுக்க கொண்டு வந்து கொடுப்பாங்களா உங்கள் கையில்? முதல்ல 2026 தமிழ்நாட்டு பெண்கள் உங்களை எப்படி துரத்தி அடிக்கிறாங்கன்னு முதல்ல பாருங்கள். எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு போவாங்க பாருங்கள், அப்போலேருந்து ஆரம்பிச்சிடும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓட்டு கேட்டு போகும்பொழுது எத்தனை இடங்கள்ல இவங்க துரத்தி அடிக்கப்படுறாங்க, எத்தனை இடங்கள்ல பெண்கள் இவங்களை கேள்வி கேட்குறாங்க, எத்தனை இடங்கள்ல இவங்க அவமானப்படுத்தப்படுறாங்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, இதில் எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 3 மாதம் கழிச்சு நீங்கள் போடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு கடுமையான அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் டார்ச்சரு. நீ ஒத்துக்க கூட மாட்டேன்னா என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்க? நீ முதல் தப்பு நடக்குதுன்னு ஒத்துக்கிட்டாதானே அதுக்கு சரி பண்ணுறதுக்காக நடவடிக்கை எடுப்பேன். தப்பே நடக்கலை நீ சொன்னீங்கன்னா அப்புறம் அப்படியே அடுத்தடுத்த தப்பு நடந்துக்கிட்டு போகுமா இல்லையா? இதுதானே நாங்கள் கேட்குறோம். அப்போ நீங்கள் ஒருத்தன் திருத்தணியில் வந்து ஒருத்தன் வேலை பார்க்குறவனை வந்து அருவாவை எடுத்துகிட்டு போட்டு வெட்டுறான், திருப்பி திருத்தணியிலே அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது, கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடக்குது. நீ என்னமோ காசாவுக்கு போயிட்டா, கருப்பு வெள்ளை துண்டை போட்டுக்கிட்டு காசாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க. தமிழ்நாட்டில் இங்கே எவனுக்குமே பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் வட மாநிலத்திலேருந்து வரவனுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் பாடையில் போகிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. நீங்கள் என்ன காசாவுக்கு போய் பேசிட்டீங்க, கருப்பு வெள்ளை துண்டை போட்டுக்கிட்டு கட்டாமட்டை துண்டை போட்டுட்டு போய் நிற்கிறீங்க. வெக்கமே இல்லாமல் நாங்கள் எல்லாரும் தெருவுக்கு வந்து நின்றுட்டு இருக்கோம். ஐயா என்னையா எங்கே பார்த்தாலும் செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, இவங்க போக்குவரத்து ஊழியர்கள் போராடுறாங்க. எங்கே போராடல? ஜாக்டோஜியோ போராடுது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஊனமுற்றவர்கள் போராடுறாங்க, அவங்கள இறக்கமே இல்லாமல் இழுத்து தள்ளி கைது பண்ணுறீங்க. என்ன மாதிரியான ஒரு கேவலமான அரசு! ஒட்டுமொத்த மீடியாக்களையும் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு சீன் போட்டுக்கிட்டு அப்படியே கடந்து போயிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை மக்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லையா? முதல்வர் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை, ஆனால் மக்கள் அன்னாடம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாடு என்ன கேவலமான ஒரு ஆட்சி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இவங்க எப்படி இதை வந்து மறைச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க.
ஓகே மேம். அப்போ ஒரு கேள்வி எழுது மேம். நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, அதாவது ஒரு ஆழ்துளை கிணத்துல ஒரு குழந்தை விழுந்துட்டாவே வந்து இலவீடு மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அப்போ பார்த்தாலுமே வந்து அதிமுகவோ பாஜகவோ ஒரு எதிர்க்கட்சியே செயல்படலான்னு சொல்லாமல மேம். எல்லாரும் அதாவது எதிர்க்கட்சிகள் என்ன செய்யலாம்னா அவங்க கண்டன அறிக்கை இது பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் இது பண்ணலாம். இன்னைக்கு ஏடிஎம்கே சார்பிலையும் பாஜக சார்பிலையும் அங்கங்க போஸ்டர்லாம் அடிச்சு விட்டுறாங்க. ஆனா இதை மக்கள்கிட்ட பெருவாரியா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை யாருன்னா மீடியாக்கள். நீங்க அந்த குழந்தை விழுந்தப்போ எல்லாரும் எதிர்க்கட்சிக்காரங்க இது பண்ணல, மீடியாக்கள். அன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, தீபாவளிக்கு எல்லாரும் பலகாரம் செஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு ஏன்டா அந்த பலகாரத்தை செய்யணுமாங்கிற அளவுக்கு வேதனையை கொண்டு வந்துட்டாங்க. அந்த வீடியோ பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு அந்த குழந்தையோட ஃபோட்டோவை போட்டு அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மா அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டு இந்த குழந்தை இப்படி இருக்கு இதாயிடுச்சு அதாயிடுச்சு என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட 3 நாள் இந்த குழந்தைய வெளியே எடுப்பாங்களா மாட்டாங்களா, என்ன நடக்கும் ஏது, இது யாரோட கையில் இருந்தது? ஒட்டுமொத்த மீடியாக்களும் பண்ணாங்க. அப்போது இந்த மீடியாக்கள் தானே இதை செய்யணும். மீடியாக்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ மீடியாக்கள் யாரோட கைக்கூலிகளாக இயங்கிக்கிட்டு இருக்காங்கன்றதையும் வந்து தமிழக மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு இந்த மீடியாக்கள் எந்த செய்தி மக்கள்கிட்ட போகணும், எந்த செய்தி மக்கள்கிட்ட போகக்கூடாது. இன்னைக்கு நாங்களே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறோம்னாலும் அதை இவங்க கவர் பண்ணி காமிச்சா தானே மக்களுக்கு போய் சேரும். இல்லைன்னா அந்த பகுதி மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு லைன் நியூஸாக அப்படி போட்டு அப்படி கடந்து போயிடுறாங்க. அப்போது ஒட்டுமொத்த மீடியாக்கள் இன்னைக்கு பாருங்கள், ஏன் தமிழ் ஜனத்தை பார்த்தா எல்லாம் கதறாங்க? எங்கள் மக்களுக்கு பிரச்சனையும் அங்கே போய் அவங்க நிற்கிறாங்க. எது மக்களுடைய இஷ்யூ அதை எடுத்து பேசுகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி கமிஷனர்லேருந்து இங்கே யார் திமுக கிட்ட காசு வாங்கி கதறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தமிழ் ஜனமா மைக்கெடு, ஐயோ தமிழ் ஜனம் இருக்கா, தமிழ் ஜனம் பார்த்தா அப்படி தாங்க இருக்கணும் மீடியானா. இப்படி தான் பத்திரிக்கைக்காரங்களை பார்த்தா பயந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் ஒரு ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு ஒரு நோட் பேடும் ஒரு பேனாவும் எடுத்துகிட்டு வர ஒரு பத்திரிக்காரனை பார்த்தா தெருவில் இருக்கானா பயப்படுவான். ஐயோ பத்திரிக்கைக்காரன்டா இவன் எழுதிட்டானா பிரச்சனைடான்னு. ஒரு பத்திரிக்கைக்காரனை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. அரசியல்வாதியிலேருந்து எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பேனா வலிமையோடு இருந்துச்சு. அதனால தான் அவங்கள ஜனநாயகத்தின் அடுத்த தூண்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த தூண் எப்படி கிடக்கு? எப்படி நம்ம காவல்துறையில் நம்ம முதல்வர் ஐயாவோட இரும்பு கரம் துருப்பிடிச்சு கிடக்குதோ அது மாதிரி தமிழகத்தில் மீடியாவும் துருப்பிடிச்சு கிடக்குது. அவங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு ஜால்ரா தட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. நல்ல ஜால்ரா. எப்படி திமுகவுக்கு விசிகா ஜால்ரா அடிக்குதோ அதை விட பெரிய ஜால்ராவை இன்றைக்கி மீடியாக்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கு. எவ்வளோ காலம் இந்த ஜால்ரா அடிக்கிறாங்கிறது நம்மளும் பார்ப்போம். ஓகே மேம். அதேமாதிரி இப்போ அந்த டாஸ்மாக் கஞ்சா போதை அப்படிங்கும்போது அது சம்மந்தமாக வந்து நான் நடைப்பயணம் போயே தீர்வுன்னு வைகோ அவர்கள் நடைப்பயணம் போகிறாரு மேம். அதை ஸ்டாலின் அவர்களே வந்து ஆரம்பித்து வைக்கிறாரு. எந்த லாஜிக் மேம் அதெல்லாம்? எங்களுக்கு அதுதான் புரியல. யாருக்கு ஆட்சி நடக்குதுங்க? யாருக்கு எதிராக வரதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறாரு? எங்கே கஞ்சா அதிகமாக இருக்குது? மகாராஷ்டிராவில் தான் நிறைய வருதாமா மேம். ஓ, அதனால் மகாராஷ்டிராவுக்கு எதிராக இங்கேருந்து நடக்கிறாராமா? அப்போ மகாராஷ்டிரா எங்கே தாண்டி வர வழியில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இவங்களுக்கெல்லாம் தாண்டி அவங்க வீட்டிலலாம் அவங்க நாட்டிலலாம் அந்த பிரச்சனை இல்லை. மாநிலத்தில் இங்கே மட்டும் என்ன லட்சணமாக இருக்குது? ஏன் உனக்கு சட்டம் ஒழுங்கு அந்த லட்சணமாக இருக்குது. பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்க கொண்டாந்து குப்பையை கூட்டிகிட்டு போகலாம், அங்கேருந்து அவன் வச்சுட்டு போகலாம் காரி, அவன் அங்கேருந்து இருக்கிற கழிவுகளை கொண்டாந்து கொட்டலாம். ஆனால் இங்கேருந்து கனிம வளத்தை அள்ளிட்டு போகலாம். இங்கே வந்து பார்டர்லாம் வந்து கதவு இல்லாத வீடு மாதிரி, எவன் வேணால் நுழையலாம், திறந்த வீட்டுக்குள்ள எதுவும் நுழைஞ்ச மாதிரி எவன் வேணால் நுழையலாம், எவன் வேணால் போட்டுட்டு போகலாம். அந்த லட்சணமாக நீங்கள் இங்கே வந்து ஸ்டேட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு, நான் வந்து ஏற்கனவே விசிகால ஒருத்தர் ஒரு காமெடி ஒன்று பண்ணார், மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு பண்ணிட்டு ஒன்றிய அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏ மாநில பட்டியலில் இருக்குது அது. நீ பொது இதில் இருக்கிற கல்விக்கு வந்து நான் நீட்டாக இது பண்ணியே தீருவேன் அப்படின்னு வந்து நிற்பீங்க. பார் எல்லாம் யார் பொறுப்பில் இருக்குது? டாஸ்மாக்கு. நீங்கள் என்ன கொண்டு வாங்க. பீகாரில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நாங்கள் வந்து மது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காருல நிதிஷ்குமார் அவர்கள். அதுமாதிரி நீங்கள் சொல்லுங்கள், இங்கே இனிமேல் சாராயமே கிடையாது, சாராயம் இல்லாமல் அதுக்கு பதிலாக நாங்கள் வேறு என்னவோ அதை செய்வோம். நான் செய்வியா? 50,000 கோடி அவ்வளோதான். இப்போ முடிஞ்சு போச்சு. வருஷத்துக்கு 50,000 கோடி உனக்கு இங்கே வருமானம் வந்து போயிடுச்சு, கடன் போயிடுச்சு, 5 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்குது. இதில் அந்த வருமானமும் வரலன்னு வச்சுக்கோங்க, தலையில் துண்டை போட்டுக்கிட்டு இந்நேரம் ஒரு வழி ஆக்கியிருப்பீங்க. இப்போ வைகோ அவர்கள் யாருக்காக நடைபயணம் போகிறாரு? வைகோ அவர்கள்ட்ட மைக்கெண்டி இந்த மீடியாக்கள் கேள்வி கேட்கணும். எங்கே இருக்க எந்த ஸ்டேட்டில்? தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டோட முதல்வர் யார்? ஸ்டாலின் அவர்கள். எங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது? தமிழ்நாட்டில். எங்கே மாணவர்களாக குட்டிச்சவராய் நாசமாக போயிட்டு இருக்கான்? தமிழ்நாட்டில். நீ எந்த கூட்டணியில் இருக்கிற? திமுகவில் இருக்கிற. திமுக கூட்டணியோட தலைவர் யார்? ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ நீ யாருக்கு எதிராக நீங்கள் நடைபயணம் பண்ணுறீங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தான். அந்த பயணத்தை ஆரம்பிச்சு வைக்கிறதே யார்? ஸ்டாலின் தான். அப்போ மக்கள் எல்லாம் நான் பைத்தியம் நினச்சிட்டு இருக்கீங்களா? எதுக்கு இந்த நாடகம்? நீங்கள் எதுக்குங்க நடைபயணம் போகிறீங்க? உங்களுக்கு கீழே தான் காவல்துறை இருக்குது. காவல்துறை கூப்பிட்டு ஏன்னா லட்சமாக ஆட்சி நடத்துறீங்க. இந்த ஏரியாவில் எது திருத்தணியில் இப்படி பிரச்சனையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது பண்ணுறோம். எல்லா ஸ்கூலை சுற்றி இருக்கிற 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து ரைடு போங்க. ஸ்கூலுக்கு வாசலில் இருக்கிற பொட்டி கடையில் கஞ்சா மிட்டாய் வைக்கிறாங்க. எத்தனை இடத்துல ரீல்ஸ் போடுறாங்க பசங்க. என்ன பண்ணுறீங்க காவல்துறை? ரீல்ஸ் போட்டு அந்த திருத்தணியில் நடந்த சம்பவமே அவன் ரீல்ஸ் போட்டு ரீல்ஸ் வைரல் ஆகி அதுக்கப்புறம் பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா காவல்துறை கவனத்துக்கு போகுது.
அப்போ எவன் கொலை பண்ணானா அவனே வெட்டி ரீல்ஸ் போடுவான், வெட்டிட்டேன் பாருடான்னு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவனை பிடிப்பீங்க. இதான் அவங்க டக்கா. தமிழகம் நாசமாக போனதுக்கு இந்த 5 வருஷம் ஓட்டு போட்டது தமிழக வரலாறுல குறித்து வச்சுக்கோங்க. எப்படி காமராஜர் அவர்களை தோற்கடிச்சதுக்கப்புறம் 67ல் இந்த திமுக கையில் ஆட்சியை கொடுத்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணோமோ, அதே போல் ஸ்டாலின் கையில் இந்த ஆட்சியை கொடுத்து இந்த பீரியட் இருக்கு பாருங்க, தமிழகத்தின் இருண்ட காலம் மக்கள் குறித்து வச்சுக்கணும். ஒரு தலைமுறை நாசம் பண்ணியிருக்கீங்க. 5 வருஷம் ஒரு தலைமுறை நாசமாக போயிருக்கு. கஞ்சானா என்னன்னு தெரியாத கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டான், குடினா என்னன்னு தெரியாத குடிக்க ஆரம்பிச்சிட்டான், மெத்துன்னு கேள்வியே படாத மெத்து யூஸ் பண்ணியிருக்கான், சிந்தட்டிக் ட்ரக்னா என்னன்னு தெரியாத யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இது இல்லாமல் கஞ்சா ஆயிலுங்கிறாங்க. நியூஸ் எடுத்து பாருங்க, டெய்லி 1 கோடி ரூபாய்க்கு கஞ்சா, 9 கோடி ரூபாய்க்கு கஞ்சா ஆயில், அங்கே பிடிச்சோம் இங்கே பிடிச்சோம் பிடிக்கிறது. இப்படின்னா இது இல்லாமல் தலைவிரித்து ஆடுதுன்னா அப்போ எப்படி இவ்வளோ பெரிய புழக்கம் வருது? ஏன்னா மிகப்பெரிய இந்த சிந்தட்டிக் ட்ரக்கோட அந்த மெத்து அப்படிங்கிறதோட ஒரு கிங் பின் யாரோட இருந்திருக்கான்? திமுகவோட தலைமை குடும்பத்துக்கூட க்ளோஸாக இருந்திருக்கான். அப்போது அவன் இங்கே எந்த அளவுக்கு பண்ண வேலைகளோட விளைவு தான் இன்னைக்கு. இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ இந்த விஷத்தை நம்மகிட்ட எடுக்கன்னு தெரியல. நீ குடியில் இருக்கிறவனை மீட்டு எடுத்துடலாம். இந்த கஞ்சா ட்ரக்கு இது மெத்துக்குள்ளே போனவனை அவன் வெஜிடபிள் மாதிரி, அவன் ஒரு அனிமல் மாதிரி. நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம கண்ணு இருக்கிற பறி கொடுத்துட்டு நிற்போம், ஒன்றுமே பண்ண முடியாது. அம்மா அப்பா கேள்வி கேட்டால் அம்மா அப்பா வெட்டுவான். போலீஸ்காரன் பேசுனா போலீஸ்காரனை வெட்டுறான் பாரு, போய் கத்தி எடுத்துகிட்டு போகிறான் பாரு. எப்படி போலீஸ்காரனை பார்த்தா எப்பேற்பட்ட ரவுடி பேரும் பயப்படுவான். நீ ஏன் பயப்பட மாட்டேங்கிறா? நீ போட்டிருக்க ட்ரக்கு உனக்கு எதிரில் நிற்கிறது யாருன்னே தெரில உனக்கு. அந்த மாதிரியான ஒரு கொடுமையான நிலைமைக்கு இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கு திமுக. இதுக்குன்னே தமிழக மக்கள் திமுகவை மன்னிக்கவே கூடாது, எந்த காலத்திலையும் மன்னிக்க கூடாது. ஓகே, பட் இருந்தாலுமே அவங்க வந்து இப்போ அடுத்த பொங்கலுக்கு வந்து அவங்க நிறைய தொகுப்புகள் கொடுக்குறதாகவும் ஓகே பரிசு தொகையெல்லாம் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து திராவிட பொங்கல்னு வர பேர் வர வச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? பொங்கல் தொகுப்புக்கு இதே போன தடவை எடப்பாடி பழனிசாமி வாட்சியில் என்ன சொன்னாங்க? 5000 ரூபா கொடுங்க. ஏன் 5000 ரூபா கொடுக்கல? 5000 ரூபா கொடுக்கலன்னு கேட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் ஏன் 5000 கொடுக்கல? அடுத்து என்ன கொடுக்குறீங்க? அரிசி, அப்புறம் முன்னாடியாவது நிறையாவது கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், ஒரு சின்ன நெய் பாக்கெட், இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெறும் அரிசி, ஒரு இது வெல்லமும் போன தடவை கொடுத்து மெல்ட் ஆகி ஓடிடுச்சு. வெல்லம் கொடுக்க கூட துப்பு கிடையாது இவங்களுக்கு. வேறு அரிசியும் கரும்பு வருது, முழு நீள கரும்பு இதான் கொடுக்குறாங்க. இதை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வைக்கிறாங்க பாருங்க ட்விஸ்ட்டு, இது திராவிட பொங்கலாம். எப்படி திராவிட பொங்கல்? அப்போ திராவிட பொங்கல்னா கர்நாடகாவில் திராவிட பொங்கல் ஏற்றுப்பாங்களா? ஆந்திராவில் திராவிட பொங்கல் ஏற்றுப்பாங்களா? கேரளாவில் திராவிட பொங்கல் ஏற்றுப்பாங்களா? ஏன் அதனே தமிழர்களுக்கு மட்டும் நீ திராவிட பொங்கல்ங்கிற? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழர் பண்டிகை இல்லை. தமிழர் பண்டிகை போன வருஷம் வரைக்கும் என்ன பொங்கலாக இருந்துச்சு? சமத்துவ பொங்கலாக இருந்துச்சு. சமத்துவ பொங்கல் இப்போ என்ன பொங்கலாயிருச்சு? திராவிட பொங்கலாயிருச்சு. இனிமேல் அடுத்த வருஷம் நீ என்ன பண்ணுவீங்க? கலைஞர் பொங்கல், கருணாநிதி பொங்கல், உதயநிதி பொங்கல், இன்பநிதி பொங்கல்னு கொண்டாந்துருவீங்க. அப்போது தமிழர் பண்டிகையை நீங்கள் எல்லாம் முன்னாடி என்ன சொல்லிருந்தீங்க? நாங்கள் தமிழர் பண்டிகைக்கு தான் வாழ்த்து சொல்லுவோம், இதுதான் தமிழர் பண்டிகை. அப்போ தைப்பூசம் யார்? தைப்பூசம் முருகன் தமிழர் கடவுள் தானே. தைப்பூசத்துக்கு ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? பங்குனி உத்திரம் யாரோட திருவிழா? முருகனோட திருவிழா தானே. அதுக்கு வாழ்த்து சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அது எப்படிப்பா அவங்களுக்கு செலக்டிவ் அம்னீசியாவா? இப்போ இந்த தமிழர் பண்டிகையாக இருந்த தைப்பொங்கலை என்னவாக்கிட்டீங்க? திராவிட பொங்கலாக்கிட்டீங்க. ஏன் தமிழன்னு சொன்னால் உங்களுக்கு வாய் கோணிக்குமா? அப்போ தமிழர்கள், தமிழ் பண்பாடு, தமிழர்களுக்கான பாரம்பரியம், தமிழர்களுக்கான வாழ்வியல், தமிழர்களோட வரலாற்று விழுமியங்கள் அப்படின்னு இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சு நீங்கள் என்னத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிற? வேறு ஒரு ஐடியாலஜி இங்கே கொண்டு வந்து, அதாவது தமிழ்னா தமிழனே சொல்லக்கூடாது, திராவிடன்னு சொல்லணும். தமிழர் பண்பாடு கிடையாது, திராவிட பண்பாடு. தமிழர் வரலாறு இல்லை, திராவிட வரலாறு. அப்போ நீங்களாம் யார்? ஒரு திட்டமிட்டு ஒரு அடையாள அழிப்பு, ஒரு இன அழிப்பு, அதை பண்ணுறதானே இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் என்ன வேலை? நாங்கள் தான் சொல்கிறோம், இங்கே யார் இனிமேல் திமுகக்கு எதிராக எந்த போஸ்ட் அடித்தாலும் சாராயப்பட்டில் ஒட்டியிருப்பான்ல, மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுங்கிற மாதிரி திமுக தமிழுக்கு, தமிழருக்கு, தமிழ்நாட்டுக்கு கேடு. இதை எல்லாரும் ஒட்டுங்க. இதை ஒவ்வொரு தமிழனும் படிக்கணும், ஒவ்வொரு தமிழும் தெரிஞ்சுக்கணும். நீ எங்களுக்கு எதிராக எல்லா வேலையும் செய்வ, எங்கள் தமிழர்களோட வரலாற்றை அழிப்ப, எங்கள் தமிழர்களோட அடையாளத்தை அழிப்ப, எங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக எல்லா வேலையும் செய்வ. ஆனால் எங்கள் தமிழக மக்கள் எல்லாரும் உனக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்கன்னா நீ எப்பேற்பட்ட மூளை செலவை எங்கள் மக்களை செய்கிற? அப்போ எப்பேற்பட்ட கொத்தரிமை கூட்டத்தை உன்னை உருவாக்கி வச்சிருக்க? உனக்கு கீழே இருக்க கொத்தரிமைகள்லாம் யாரு? தமிழர்கள் தான். அப்போ தமிழர்களோட கையை வச்சே அவங்க கண்ணை குத்திக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். இப்போ எப்பேற்பட்ட விஷ கிருமிகள் இவங்கெல்லாம். இப்போ திமுக தமிழ்நாட்டுக்கே கேடு. தமிழ்நாட்டிலேருந்து அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சி திமுக. தமிழர்கள் நாளைக்கு உன் பிள்ளைக்கு தமிழர்களோட வரலாறு தெரியணும், தமிழ்நாட்டோட வரலாறு தெரியும். நமக்கு சங்க இலக்கியங்கள் இருக்குது, நமக்கு மிகப்பெரிய தொன்மையான வரலாறு இருக்குது.
5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்ப உருக்குற டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு கல்வி அறிவு இருந்திருக்கணும். ஈவேரா வந்துதான் நம்மளை படிக்க வச்சாரு, ஈவேரா மட்டும் இல்லைனான்னு பேசுற அந்த நொன்ன கதையெல்லாம் இங்க தமிழ்நாடுனா கலைஞரி ஈவேராவை தாண்டி ஒரு வரலாறு இல்லை அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க பாருங்க. இதை முதல்ல மாற்றணும், இதை முதல்ல இது பண்ணணும். இவங்களுக்கு என்னன்னா யாரையுமே புகழக்கூடாது. யாரை புகழ்ந்தாலும் ஈவேரா உடனே அங்கே போயிடுவார். என்ன பண்ணாரு இது பாருங்க, வஉசி தான் எல்லாம் கப்பல் கொடுத்தாரு இது பண்ணாருன்னு எல்லாரும் பேசுறாங்க. வஉசியா தன்னோட சொத்தே கொடுத்தாரு மிகப்பெரிய தியாகின்னு பேசணும்னு உடனே கிளம்பி வராங்க. ஈவேரா என்ன பண்ணாராம், அப்பயே 30,000 ரூபாய்க்கு மேல டொனேஷன் கலெக்ட் பண்ணி. ஈவேரா எப்பேற்பட்ட கஞ்ச பிசினாரின்றதை அவரே ஒத்துக்கிறாரு. 5 பைசாவுக்கு 5 தடவை யோசிப்பாரு, அரையனாவுக்கு எத்தனை தடவை யோசிப்பாரு. ஒருத்தன் விட காது குத்துக்கு போகணும்னா காசு கேட்பாரு, ஒருத்தனுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குன்னா காசு கேட்பாருப்பாங்க. இவர் 30,000 ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு. இதை ஏன் ஈவேராவே இருந்து சிரிச்சுட்டு போயிருப்பாரு. அப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா, உனக்கு ஏன் வஉசி அவர்களோட பெருமையை சொன்னா உனக்கு ஏன் எரியுது? அதை தான் நான் கேட்குறேன். அப்போ வஉசி பெருமையை சொன்னா அங்க ஈவேரா உனக்கு தெரியுமா? வஉசிக்கு கொடுத்ததே ஈவேரா தான். வஉசியை பெரிய தலைவராக்குனதே ஈவேரா தான். வஉசியே ஈவேரா கிட்ட ஒரு லெட்டர் எழுதி போட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தார். இப்படி நீ கொண்டு வர பாரு பில்டப், இதுதான் எங்களுக்கு எரியுது. அப்ப ஈவேராவை தாண்டி இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளமே இல்லைன்னு நினைக்கிறியா? மாப்போசியை பத்தி புகழ்ந்து பேசணும்னா அங்க ஈவேரா என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. காமராஜரை பத்தி பேசணும்னா காமராஜருக்கு கல்விக் கொள்கையை வகுத்து கொடுத்தவரே ஈவேரா தாங்கிறாங்க. என்னையா அவங்க டீலு? என்ன அப்ப எங்களால லூசு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல தமிழக மக்களை முட்டாள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அப்போ இதுக்குதான் உங்களுக்கு ஆப்பு வைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இங்க தமிழ்நாட்டுல உங்களை தாண்டி ஒரு வரலாறு இல்லை நீங்க பதிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? தெருவுக்கு உங்களுக்கு செலவச்சுக்கணும். லைப்ரரி, கக்குசு, இதுல இருந்து கட்டடம், எந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாருமே இந்த தமிழ் படத்துல வர மாதிரி கலைஞர் இது கலைஞர் ஏர்போர்ட், கலைஞர் ஏர் இந்தியா, கலைஞர் இதுன்னு சொல்லிட்டு கலைஞர் டிடி பொதிகை மாதிரி கலைஞர் பொதிகை அப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. அப்போ இந்த அடையாள அழிப்பை வந்து தமிழர்கள் எதுக்கணும், தமிழர்கள் கேள்வி கேட்கணும். எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. என் தாத்தா முப்பாட்டை 3 தலைமுறையில 5 தலைமுறையில 10 தலைமுறைக்கு முன்னாடி அறிவார்ந்த சமூகம்னா நீ எங்களுக்கு என்ன நேற்று வந்தவே நீ என்ன எனக்கு சொல்லி கொடுக்குற? நீ வந்தியா, ஓட்டு போட்டோமா, உன்னை ஜெயிக்க வச்சோமா, அந்த பெருமையை சொல்லி நீ எங்களை ஆட்சி இது பண்ணணும். நாங்க தான் உனக்கு என்ன பண்ணோம்டா நீ எல்லாம் முட்டா பையன் சொன்னீங்கன்னா அப்ப திருப்பி கேள்வி கேட்க தெரியலன்னா அப்ப அவங்க சொன்ன முட்டா பையல நம்ப அதுக்கு பதிலா தமிழர்கள் தான் சொல்லணும். இல்லாட்டி இப்ப சேகர் பாபு கேட்ட மாதிரி தான் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இந்துக்களையும் பார்த்து கேட்டுருக்காரு. நீங்களா சோத்த திங்கிறீங்களா, என்னத்தை திங்கிறீங்கன்னு. என்னத்தை திங்கிறோம் அப்படின்றத நாம தான் பதில் சொல்லணும் இந்த 2026 எலெக்ஷன்ல. ஓகே மேம், நிச்சயமா மாற்றம் வரணும்னு எதிர்பார்ப்பேன் மேம். உங்க பொண்ணு இளைய பதில் மிக்க நன்றி மேம். நன்றி.